வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டோட வீக்லி அனலைசஸும் டெய்லி அனலைசஸும் சேம் டைமில் நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக நேற்று என்னால் வீடியோஸ் பண்ண முடியலை. இது இங்கே பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ நான் சார்ஜும் போட்டு வைக்கல, பத்தில் சார்ஜு. ஸோ என்னால் அது வீடியோ கரெக்டான டைமுக்கு என்னால் கொடுக்க முடியல, மன்னிக்கவும். அதுக்கு முதல்ல நேற்று ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரேட் சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை. அது ஸ்டாப் லாஸ் நிறைய பேர்த்துக்கு ஹண்ட் ஆகிருக்கும். அதுக்கும் ஒரு சாரி. பட் இந்த ட்ரேடில் இது நடக்கிறது சகஜம். நம்ம எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு ட்ரேடர் அந்த ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 ஸ்டாப் லாஸ் 2 ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறது வழக்கம். அது நேற்று அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. ஓகேங்க. பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் வியப்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக. பட் ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ இதுதான் மார்க்கெட் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கிங்களேன். ஓகேங்களா, சரிங்க. இப்போ நம்ம அந்த வீக்லி அனலைசஸ் நம்ம டெய்லி அனலைசஸ் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இப்போது வீக்லியில் மார்க்கெட் ஒரு பிரேக் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு மேஜர் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது கீழே, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த மார்க்கெட் இந்த சேனலை விட்டு இப்போ வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மார்க்கெட் எகைன் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா இப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் 1818 வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுனாலும் நல்ல ஒரு பை கிடைக்கும். சரிங்களா, இன்கேஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே க்ளோஸ் ஆச்சு, அதாவது 1818 க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலும் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம சொல்கிறோம். இது ஒரு லாங் டேர்ம். இப்போ நம்ம இதோடைய டெய்லி அனலைசஸ் நம்ம பார்க்கும்போது இந்த வீக் என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு லாங் டேர்முக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் 1818 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ டெய்லி சார்ட் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ஆக்சுவலாக நியர்பை அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இப்போ இருக்குது. சரிங்களா, 1855 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ கலர் லைன் நம்ம இதில் பார்த்தோம். கொஞ்சம் மினிமைஸ் பண்ண தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மேஜர் இந்த பிரேக் பண்ண அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட. இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து 1844 ரேஞ்சு கிட்ட ஒரு நம்ம ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனும் மீட் ஆகுது, ப்ரீவியஸ் இந்த இடத்துல பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்குது. சரிங்களா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்குது, ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் இங்கே மீட் ஆகுது. ஸோ இந்த ஏரியா ரொம்ப ஒரு க்ரூசியலான ஏரியா. இந்த ஏரியாவில் மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ செல் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த செல் என்ட்ரி எடுக்கிறத விட நம்ம பைக்கு தான் சான்சஸ் பார்க்கணும். செல் எடுக்கணும் அப்படின்னா எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஒன்று இது எகெயின் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம அதாவது மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு தென் எகெயின் இப்படி வரும்போது நம்ம செல் எடுக்கலாம். பட் ஆனால் கோல்டு ஸ்டில் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வராத வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே வராத வரைக்கும் மார்க்கெட் பை தான். சரிங்களா, செல்லு கிடையாது. இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ இது எப்போ செல் கன்ஃபர்மேஷன் தான், இது ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் செல் ஆகும், அதிகமாக செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதாவது 1820 ஜோன் கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் செல் எடுக்கணும் நம்ம என்ட்ரியை. ஸோ ஓகே, இப்போ நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதாவது இன்ட்ராடேல நம்ம பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியோட, அதாவது வீக்லியோட நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு வீக் மார்க்கெட் என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் 1904, தென் இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா
நம்ம 1960 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஒரு லாங் டேர்ம் பைக்கு நம்ம நல்ல ஒரு பை வந்து டார்கெட் பண்ணலாம். இப்போது இது வந்து வீக்லி இது ஓகேங்களா? இப்போ வந்து டெய்லி நம்ம அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்க பார்க்கும்போது நம்ம 1 hour போனோம். இப்போ இந்த 1 hourல நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுருக்கோம். விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க. இப்போ என்னென்னா நான் சொன்னேன் 1843-45 ஜோன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆகிற பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகணும் மார்க்கெட். அதாவது ஒரு 1 hour 4 hourல நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து பை எடுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிட்டு தென் இது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு இங்கே ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த 1874 லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் பை வந்து நல்லாவே பை ஆகுங்க. 1903 இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க. இங்கே வந்து நம்ம செல் என்ட்ரி எடுக்க வேண்டாம். அதாவது இன்னொரு விஷயம், பை என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். பை கன்ஃபர்மேஷன் இங்கே நம்மளுக்கு கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும். ஏன்னா இந்த 1843 ஜோன் நம்ம டெய்லி நியூஸ் தெரியுமா, இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் எகெயின் 1820 800 வரைக்கும் சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்கள் பை கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுக்கணும். ஒரு ஹேமரோ இல்லாட்டினா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பை எடுங்க. ஹேமர் வந்தாலுமே ஹேமருக்கு அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகணும். ஐ மீன் ஹேமருக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் உங்களோடது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் வருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வரும். ஸோ அதை கவனமாக பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு என்ட்ரி வரும்போது கூட நான் வேணால் உங்களுக்கு ஒரு இன்டிமேட் கொடுக்குறேன், நம்ம சிக்னலும் நம்ம தர்றோம். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு இருங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவராவது நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக செல் ஆகிருக்கு. இதோட 50% மார்க்கெட் கண்டிப்பாக அப் ஆகும். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ட்ரேடு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி.